அப்புறம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நேரடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஜிஎஸ்டி வரியால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக தமிழ்நாடு உணவு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளர் சீனிவாசன் பேசியதும் அதற்கு பின்னர் அவர் அதற்கு மன்னிப்பு கூறியதாக ஒரு வீடியோ வெளியானதும் அதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அதன் மாநில தலைவர் அண்ணாமலை வெளிநாட்டிலிருந்து மன்னிப்பு கோரியதும் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க வற்புறுத்தவில்லை என்று வானதி சீனிவாசன் கூறியதும் சர்ச்சையான சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியே இதற்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழகத்தில் கோவையில் நாளை மாலை 3 மணிக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களது கோரிக்கையை தெரிவித்த ஒரு உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்தது வற்புறுத்தி கட்டாயமாக அவரிடம் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக அவர் கூறிய கருத்துக்களை திரும்ப பெற வைத்தது என்பது அது ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ள இயலாது என்று காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் மாநில தலைவர் அண்ணாமலை அவரிடம் 3 தலைமுறைகளாக அங்கு உணவக தொழில் நடத்தி வரும் சீனிவாசன் மன்னிப்பு கேட்க வைத்தது தவறு என்று அவரும் அதற்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாளை கோவையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மணிக்கு அன்னபூர்ணா ஹோட்டலின் அருகிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.